This video is sponsored by EduQuest Online Courses. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பூஸ்டர் சொல்லக்கூடிய சோரிட்டி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். சோரிட்டி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இது வீக்லி ஒன்ஸு பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே எந்த ஒரு உடல் பாதிப்பு வராது. பின்னாடி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நெருக்கி சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு முழு தக்காளியும் போட்டாச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணீர் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில் பக்கம் வரட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஸோ வெந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் 10-12 விசில் விட்டுன்னு கட்டி எனக்கு நல்லா வெந்தாச்சு. ஸோ இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு கிரேவியாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு தொக்கு மாதிரி வறுவல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அது போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அது போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நல்லா ஃப்ரை பண்ணி வந்தாச்சு. ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம முழுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு தக்காளி நம்ம முழுசாக கட் பண்ணி போட்டுட்டோம். ஸோ அதுவும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. நம்ம கரம் மசாலா சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம குக்கரில் போடும்போதே போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இது வணங்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போடும்போது பெப்பரும் கரம் மசாலா இது ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு இன்னும் கிரேவியாக கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம குக்கரில் வச்சுருந்தது கொட்டிடலாம். போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்து முடிச்சிடுச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்குது நம்மளுக்கு. ஸோ இவ்வளோ தான். கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இது தினசரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வயசானவங்களுக்கு இது சாப்பிட கொடுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் பிளட்ன்றது ரொம்ப கம்மி. அது இப்போது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.